வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் 99. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் காடை ஃப்ரை. ஸ்பைசியான சூப்பர் சைட் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். அரை கிலோ காடை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். கடைசியாக கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் மேரினேட் ஆகட்டும். பேன் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடு வந்ததும் மேரினேட் பண்ணியிருக்கிற காடையை சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா ஆயில் சேர்த்துக்கோங்க. காடையோட சைஸ் சின்னதாக இருந்ததுன்னா ஈஸியாக வெந்துடும். காடையோட சைஸ் பெருசாக இருந்ததுன்னா வேகிறதுக்கு டைம் ஆகும். அதனால மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. காடை இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஒரு பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இங்கே தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். நீளமாக வெட்டி இருக்கிற 2 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பொன்னிறம் வர வரைக்கும் இது பொரியட்டும். ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போனதும் தேவையான அளவு உப்பு. நம்ம ஆல்ரெடி காடையில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பொரிச்சு வச்ச காடையை சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிடலாம். கடைசியாக 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட காடை ஃப்ரை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்பைஸ் 99 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபார் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.